நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கூலி படத்தோட ரிவ்யூ பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் ஷோலேருந்தே சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே இதே மாதிரி ஒரு சேம் கிரிட்டிசிசம் தான் லோகேஷ் கனகராஜோட முந்தைய படமான லியோ படத்துக்குமே வந்துச்சு. லியோ படத்துலேயும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் சுத்தமாக நல்லா இல்லை, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூவில் வந்து உட்காரும்போது என்ன சொன்னார்னா, என் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது அப்படின்ட்டு மொத்த பழியும் தூக்கி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே போட்டார். எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னார், ரிலீஸ் டேட் ப்ரெஷர்னு சொன்னார். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் எனக்கு கரெக்டான டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லியோ படத்தை நான் இப்போ எடுத்ததை விட ஒரு 100 times பெட்டராக எடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியும் தூக்கி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே போட்டார். அதே நேரத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இது ஒரு ஃபேக் ஃப்ளாஷ்பேக்னு சொல்லி பிளேட்டியே திருப்பி விட்டுட்டாரு. சரி, ஓகே, அவர் சொன்னது எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டும். கைதி விற்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய படங்களை கொடுத்த டைரக்டருக்கு ஒரு படம் சறுக்குதுன்னா அதுக்கு காரணம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் அவர் சொல்றாருன்னா நம்ம ஏற்றுக்கிறோன்னே இருக்கட்டும். ஆனால்